அரசியல் ரீதியாக யாரும் என்ன பண்ணாங்களோ தெரியல. அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு. அதனால பாட்டாளி குடும்பங்களுக்குள் ஒரு உணர்வு ரீதியான ஒரு கருத்து தோழமை குறைவாக இருக்கிற ஒரு சூழலாக தான் நான் உணர்ந்தது. நமக்குள்ள ஒரு பாட்டாளி குடும்பமா ஏழை பணக்காரன் இல்லாம எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பாட்டாளி தோழனாக நான் எல்லோரிடத்திலும் அன்றாட பழகி அதுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு ஐயா குடும்பம் இரண்டாக இன்றைக்கு பிரிந்து ஒரு கலாச்சாரமான அந்த குடும்பம் பிரிந்து நிற்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அப்பாவுக்குள்ள குரல் சிறந்து போச்சு. அதுக்கு அரசியல் பகுதி ஒரு காரணமாக இருக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய வினாவும் கேள்வியும். அதற்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் டைனமிக் லீடராக இருந்து விதிவிலக்கா இருப்பார்கள் நாம நினைச்சோம். ஆனாலும் கூட பதவியோட அப்பா புதுசா அப்பாதான் முக்கியம், தாய் அந்த இடம் நமக்கு முக்கியம். தாய்க்கு சிறந்த கோயில்களை தந்தை சூழ்நிக்க மந்திரமில்லை. அதற்கு ஏற்றாற்போது நம்ம ஒரு சின்னையா நினைத்தோம். ஆனால் என்னமோ பெருமைக்கும் என்னை சிறுமைக்கும் தத்தன் கருமையை கட்டளைகள் என்று வள்ளுவர் சொன்னார். என்ன கருமமோ இறைவா தெரியவில்லை. அந்த குடும்பத்தை இப்படி பதவி அரசியலோ வேற என்ன அரசியலோ தெரியல, அப்பா மகன் உறவு சிறைந்து இன்றைக்கு அரசியல் சூதாட்ட கவனத்தில் குடும்பம் சிதறவு இருக்கிறது என்னால் மனம் ஏற்கவில்லை, இயங்கவில்லை. இந்த சூழலில் நாங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களாக இருந்து 2012 ஜெகன் முதலாக மாற்றம் இருக்க வேண்டும் என்ற அறிமுகத்தின் அடிப்படையில் மருத்துவர் சின்னையா ஒரு வேலையை கொடுத்துவிட்டார் என்று பெரும்பொருட்டாக எடுத்துக்கொண்டு தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மையார் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் பதவி இந்த ஊர்ல எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு அனைவரும் அறிந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய செயலருக்காக 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வேலை செஞ்சு நாம அதை ஜெயிச்சு வந்து இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகத்தையும் செய்துவிட்டு சின்னையா ஐயா சொன்ன வேலைகளையும் கடுமையாக செய்து இடையில 144 தடை உத்தரவு கடலூர் மாவட்டத்துல அந்த தடை உத்தரவுக்கான கலந்தாய்வு கூட்டம் எங்க நடந்தது, எப்படி அதுக்கு கூட சேர்த்து தடை உத்தரவை தடை நீட்டிப்பை உத்தரவை ரத்து செய்வதற்கான அந்த களம் போராட்டத்தை எப்படி கலந்தாய்வு மக்கள் திரண்டுவதற்கான கூட்டத்தை இந்த இடத்துலதான் நம்ம சின்னையா வந்து எல்லா நிர்வாகிகளையும் அழைத்து நம்ம அந்த போராட்டத்தை பண்ணோம். அன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி கமிஷனுடைய அனைத்து முன்னோடிகளும் நம் மாவட்டத்தில் வந்திருந்த மாவட்ட ஆட்சியரை முற்றுகை செய்து அந்த 144 தடை உத்தரவை நீக்கி அன்னைக்கு மருத்துவ எல்லா அவர்களை அஞ்சமட்ட மைதானத்தில் கொண்டு வந்து அன்றைக்கு இந்த சொந்தம் என் மக்களுக்கான என் தலைவரை இந்த மாவட்டத்திலே தடைவுக்குட்பட்டதை நீக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் முற்றுகை செய்தோம். வழக்கு வாங்கினோம், தடியீடு நடத்தப்பட்டது, பல தொண்டர்கள் அடிபட்டார்கள். அப்படிதான் இந்த மாவட்டத்துல கட்சி வெளிப்பட்டு வந்து சத்திய சோதனையான ஒரு காலகட்டத்துல நாமெல்லாம் எப்படியாவது ஒன்றாவாங்க ஒன்றிணைங்கிற அந்த எண்ணத்துலதான் இறைவன் வேண்டிக்கணும். என்ன சொல்ல தெரியும் ஆயிடுது. இருந்தாலும் இந்த இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடுக்காக இந்த கூட்டணியில மருத்துவர் ஐயா அவர்களுடைய சுக்காந்திர பிடிச்சிருப்பீங்க. சமூக நீதிக்கான தந்தை பெரியாருக்கு பிறகு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் மருத்துவர் ஐயா அவர்கள். திராவிட கழகத்திலிருந்து பிரிவு ஆணையத்தவர்கள் அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட அந்த ஆணையத்தினுடைய ஓபிசி மன்ற பரிந்துரைகளை செயலாக்கம் செய்வதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் எடுத்த நடவடிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஓபிசி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அவர் எப்படி களப்பணியாற்றினார். அந்த உலகமான மகத்தான தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கான அரசியல் களம் இருக்கிறது என்பதை சிந்திக்கணும். யாராக இருந்தாலும் தைலாபுரம் தோற்ற நாடுகள் அரசியல் செய்து டிமாண்ட் பாலிடிக்ஸ் தான் என்ன கோரிக்கை, என் மக்களுக்கான கோரிக்கை என்ன, என் மக்களுக்கான நகர்வு என்ன என்பதை மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லிதான் உடனே வச்சாங்க. ஆனால் இந்த விரோதம் என்ன, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எச்சம் காசுக்கும் பிச்சை பதவிக்கும் ஆதாயம் வளர்க்கிற அரசியல்வாதியின் மத்தியில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தோழர்கள்
பல போராளிகள் பணத்தை இழந்து இருக்கிறான். அவன் ஏதாவது நம்ம வாழ்நாட்டை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கு தைலாவரம் அவரை தேடி வந்து சொல்றவர்களுக்காக ஏதாவது பணம் என்று நிற்கிறார். சுயமரியாதையோடு தந்தை பெரியாரின் கொள்கைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு சுயமரியாதைக்கு தமிழகத்தில் யார் என்று சொன்னார்? மருத்துவர் ஐயாவிடம் தான். தமிழகத்தில் கலைஞர் பார்த்து வியந்து பயந்து போகிற அரசியல் தலைவர் இருந்தால் மருத்துவர் ஐயாவிடம் தான். கலைஞர் சொன்ன வார்த்தை கலைஞர் சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் எந்த அரசியல் பெருந்தலைவர்களை பார்த்து பயந்ததாக வரலாறு இல்லை. கலைஞர் பார்த்து பயந்த வியந்து தலைவர் யார் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த ஐயாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை காலகட்டம். நான் எனக்கு பதவியோ பணமோ இரண்டாவது பட்சம், என் உயிர் மூச்சு தேர்தலில் இன்னும் சில விஷயங்களை மருத்துவர் ஐயா நடக்கிற தகவலாம் போகும். என் உயிர் மூச்சு உள்ளவரை மருத்துவர் ஐயாவோடு தான் நான் பயணம் செய்கின்ற அதே வகையில நம்ம சின்னையாவுக்கு வருங்கால தமிழகம் வரலாற்று நாயகர் அவரு காலப்போக்கில் மருத்துவர் ஐயா இருக்கிற அவரை நம்ம கிடைக்கணும், செயலாக்கம் செய்யணும். அது என்ன சொல்லுது, காலம் என்ன பேர் சொல்லுதோ அது பேச்சார் போல் நாம் இருப்போம். எக்காரணத்தை குறித்தும் பாட்டாளி மக்கள் கட்சியோ வன்னியர் சங்கத்தையோ சார்ந்து இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற முக்கிய முன்னோடிகளையோ காட்டி கொடுத்து அரசியல் செய்வோம் திறன் கிடையாது. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால், ஏதாவது ஒரு உதவி என்றால் என்னால் இயன்றதை நான் ஏழையாக இருக்கிறேன் தவிர பொதுவாக இந்த மனப்பான்மையோடு தான் நான் இருந்திருக்கிறேன். நிறைய பேர் பயனடைஞ்சு மேலோடு இருக்கிறாங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுபோல தொடர்ந்து என்னுடைய பயணம் ஐயாவுடைய தொண்டனாக அவர் உயிர் மூச்சு உள்ளவரை என்று சொன்னால் இந்த தைப்பூசம் அன்னைக்கு இங்க வந்தாப்புல பேரை பேசினதுதான் நம்ம திராவிடா சொன்னாப்புல. நீங்க ம.க. ஸ்டாலின், இ.கே. சுரேஷ் இது போன்ற தலைவர்கள்லாம் நீங்க அவருக்கு ரொம்ப மனசு உலகிலேயே பாதிக்கப்பட்டு அழுதுட்டு இருந்த நேரத்துல மக்களுக்கும் அறியல மங்கையரசி மகால் அந்த கூட்டத்தை நடத்தி உத்தியோகத்தை கொடுத்தால்தான் என் தாத்தா இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்ற கருத்து முழுமையான கருத்து. நேற்று கூட இந்த சசிகலா அம்மையார் பார்த்துட்டு போன பிறகு நேற்று எனக்கு ம.க. ஸ்டாலின், இ.கே. சுரேஷ் இருக்கிற திருப்பச்சூர் ஆளுநர் போய் மருத்துவர் ஐயாவை பார்க்கும்போது அவங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வாறு போய் ஏதோ சொல்ல போயிருக்காங்க. அவர் சொல்றது, எனக்கு கடைசி தேர்தல் இந்த தேர்தல், நான் என்ன 2 வருஷம் 3 வருஷம் போன தெரியல, நமக்கு பொருளாதாரம் இல்லை, கூட்டணி வச்சுட்டோம், விருப்பம் உள்ளவங்க நிற்கிற வேட்பாளருக்கு வேலை செய்யுங்க, அப்படி இல்லையா ஒதுங்கிங்க, எனக்கு இது கடைசி தேர்தல், இன்னும் 2-3 ஆண்டு தான் நான் உயிரோட இருப்புன்னு சொல்லி கண்கலங்கி சொன்னதா ஒரு தகவல். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேலை செய்து விரும்பலன்னா எங்கேயாவது ராமேஸ்வரம் போங்க அப்படின்னு சொன்னாராம். இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம், எத்தனை தலைவர்கள் உருவாக்கிறோம் இந்த கட்சியில. இந்த கட்சியில யாராக இருந்தாலும், ஆனால் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை, அவருக்கு போய் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் தோற்கும் போது நான் 2 வாட்டி கொடுத்தேன், எனக்கு அறிவியல. ஆனால் நேற்று இந்த வார்த்தையை கேட்டதிலிருந்து எனக்கு தூக்கம் இல்லை. இந்த செய்தியெல்லாம் நான் சொல்லணும்ன்றதான் அழைச்சேன். நம்முடைய சந்தோஷம் மண்டலத்தில் இருக்கிறாங்க, அதுக்கான எலெக்ஷன் கூட சரி, இந்த செய்தி உங்ககிட்டயே உள்ள இருக்கிற கருத்துக்களை வாங்க இதை சொல்ல சொன்னாங்க, உங்களுக்கு சொல்ல சொன்னாங்க. ஆனா பாரதிய ஜனதா தரப்புல ஏபி ஃபார்ம்ல 2 பேரும் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ அழுத்தம் கொடுத்துருக்காங்க. அது என்ன நடந்ததுன்னு தெரியல. காலம்தான் பதில் சொல்லணும். மருத்துவர் ஐயாவை ஒரு மிகப்பெரிய தன்மானமுள்ள ஒரு எழுச்சி மிக்க தலைவராக இருந்து அவர் வாழும் வரை அவர் எப்படி இருந்தாரோ அது போல அவருக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இடையில ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அது பெரிய இயற்கை பாராட்டுகளுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். இந்த இடையில இந்த உருவாக்கத்துக்கு உள்ள நடந்ததுன்னா இறைவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அதோடு போவோம். மருத்துவர் ஐயா இருக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் உங்களுடைய ஆதரவோடு ஒருங்கிணைப்போடு நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இன்னைக்கு மாமரட்சணம் என்பது உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் போயிடுது. அதுல என்ன ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவங்க கருத்துரை சொல்லி
பாஸ் அவுட் பண்ணி வச்சிருக்காங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு அந்த சின்னத்துக்காக போய் நம்ம போய் திரும்ப பண்ணோம்னா இந்த மாவட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து பதவிக்காக ஓடணும் இருக்காங்க. நான் அப்படி கிடையாது. 2 சட்டமன்ற தேர்தலையும் பதவியில்லாத தான் நாங்கள் கலந்துருக்கேன். 2012 to 2014 சொன்ன வேலையை முடிச்சா 2வது வேறுமுகமாக ஒரு ஆளை உருவாக்கி விட்டாதீங்கன்னு சொல்லி இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மூக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா கிட்ட சொல்லி எழுத விட்டுதான் என் பொறுப்பை எடுத்தாங்க. அவர் விருப்பப்பட்டு இருக்குது. அதனாலதான் அவங்க அந்த பேரை சொன்ன பிறகு நான் அமைதியா இருந்தேன். பொறுப்புக்காக நம்ம போறேன். நான் அதனால என்னோட வேலை போய் குறைச்சிக்கிட்டேன். இது வந்து மாற்று சமூகத்துல இழந்தவங்கலாம் சொல்லுவாங்க 2 சாதி அதுக்கு சாட்சியா இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசா இருக்கு. அப்ப சொல்லுது கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் திராவிட பாரம்பரியத்தவர்.